வீரப்பன் காட்டில் இருக்கிறாரா அல்லது தேனியில் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. தலைமறைவாகிவிட்டார். புஷி ஆனந்தை கடி கடி என்று கடித்து கோரியிருக்கிறார் விஜய். எனவே அவர் பாதியில் இறங்கி ஓட்டம் பிடித்திருக்கிறார். இனிமேல் விஜயிடம் கொப்பை கொட்ட முடியாது, அவருடைய நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று நினைத்திருக்கிறார் புஷி ஆனந்த். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோ எனக்கும் அந்த கூட்டத்துக்கும் பொறுப்பு இல்லை, கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார். இப்போதைக்கு எஸ்ஏசியை விட்டால் ஆள் இல்லை. எஸ்ஏசி வருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அதற்கு விஜய் அழைப்பு விடுக்க வேண்டும் அல்லவா? எடப்பாடி கலந்து கொள்கிற அதிமுக பிரச்சார கூட்டங்களிலே தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் தொண்டர்கள் போகிறார்கள், அங்கே கொடியை காட்டுகிறார்கள். கைது செய்ய அல்லது விஜயை தொட பயப்படுகிறது அரசு. அரசியல் என்கிறார், வாரிசு அரசியல் என்கிறார், 10 ரூபாய்க்கு 10 ரூபான்னு பாட்டு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சென்னை ஸ்டார் டாக் சேனல் நேயர்களே, தன்னந்தனியினாய் பரிதவிக்கும் விஜய். தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த சில நாட்களாக வீட்டுக்கு வெளியே வராமல் பனையூர் பங்களாவிலேயே முடங்கி கிடக்கிறார். வெளியே வந்தால் ஜனங்க கூட்டம், லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். அதில் சமீபத்தில் கரூரில் 25,000 பேர் கூண்டதில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க நெரிசலில் சிக்கி. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக இருக்கார். அவருக்கு திருமணமாகி ஒரு பையன் ஒரு மகள் இருக்கிறார். மனைவியும் உடனில்லை, மகனும் உடனில்லை, மகளும் உடனில்லை. 3 பேருமே வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இங்கே தந்தை எஸ்ஏசி தனியாக சாலிராம் பங்களாவில் இருக்கிறார். ஆக அப்பா அம்மாவுடையும் இல்லை, மனைவி மகளும் அவருடன் இல்லை. இந்த சூழ்நிலையில் அவர் வேறு வழியில்லாமல் கரூரில் 41 பேர் இறந்து போன குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 நிமிடம் ஒதுக்கி வீடியோ காலில் பேசியிருக்கிறார். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறுதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறார் விஜய். ஆனால் அவர் கரூர் சென்று அந்த குடும்பங்களுக்கு நேரில் சென்று உதவி வழங்கவோ ஆறுதல் செய்யவோ நீதிமன்றமோ போலீஸோ அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக அவர் பங்களாவில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்ற நீதிபதி அவரை தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவர் என்று சொல்லிவிட்டார். இதனால் அவர் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வலதுகரமாகவும் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்த புஷி ஆனந்த் தலைமறைவாகிவிட்டார். பொதுவாக தலைவர்கள் எல்லோரும் கைது செய்கிறது என்று சொன்னால் என்னை முதலில் கைது செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோ எனக்கும் அந்த கூட்டத்துக்கும் பொறுப்பு இல்லை, கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார். மாவட்ட செயலாளர் மதியழகன் இப்போது ஜெயிலில் இருக்கிறார். அவருடைய மனைவி கண்ணீரும் கம்பளையுமாக எனக்கு நிராதரவு இல்லாமல் இருக்கிறார். குறைந்தபட்சம் மதியழகன் வீட்டுக்காவது போய் தமிழ்நாடு வெற்றி கழக தொண்டர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அவர் மனைவி எங்கே என்னுடைய கணவன் உயிருக்கு ஆபத்து நேரிடுமோ என்று பயத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் புஷி ஆனந்த் ஏன் தலைமறைவாகிவிட்டார் என்பதற்கான காரணங்கள் சில கசிந்திருக்கிறது. அது என்னென்னா, சரியான முறையில் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணவில்லை என்று தன்னுடன் வந்த புஷி ஆனந்தை கடி கடி என்று கடித்து கோரியிருக்கிறார் விஜய். எனவே அவர் பாதியில் இறங்கி ஓட்டம் பிடித்திருக்கிறார். இனிமேல் விஜயிடம் கொப்பை கொட்ட முடியாது, அவருடைய நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று நினைத்திருக்கிறார் புஷி ஆனந்த். இப்போது அவர் வீரப்பன் காட்டில் இருக்கிறாரா அல்லது தேனியில் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. தலைமறைவாகிவிட்டார். இந்த சூழ்நிலையில் மற்றவர்களும் விஜயால் நியமிக்கப்பட்ட மற்ற நிர்வாகிகளும் இப்போது யாரிடமும் தொடர்புள்ள நிலையில் சுவிட்சை ஆஃப் செய்து விட்டார்கள். செல்ஃபோன்கள் முடங்கி கிடக்கின்றன. ஏன்னா பயம், எந்த சூழ்நிலையில் நம்மை கைது செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் இருக்கிறார்கள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினர். இப்படி அஞ்சி நடுங்கும் கோழைகளையா தன்னுடைய 2ஆம் கட்ட கட்சி நிர்வாகிகளாக நியமித்தார் விஜய் என்பது பாவமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் அவருடைய தந்தை
எஸ்.ஏ. சந்திரசேகர் அரும்பாடுபட்டு விஜயை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். பல லட்சம் நஷ்டங்களுக்கு பிறகு விஜயகாந்துடைய தயவால் விஜய் ஹீரோவானார். அதற்கு பிறகு அவருடைய பயணம் உச்சியை தொட்டது. இப்போது 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு நிகரற்ற உச்ச நட்சத்திரமாக திகழ்கிறார் விஜய். ஆனால் அப்படி இருக்கும்போது அவருக்கு யார் ஆசை காட்டினார்களோ தெரியவில்லை, அரசியலுக்கு வந்து விட்டார். ஜனநாயகம்தான் என்னுடைய கடைசி படம் என்று அறிவித்து விட்டார். இந்த சூழலில் அவருக்கு அறிவுரை சொல்வதற்கோ ஆலோசனை சொல்வதற்கோ வழிநடத்துவதற்கோ ஆள் இல்லாமல் திண்டாடுகிறார். யாரை நம்புவது என்று புலம்பி தவிக்கிறார். இன்று கேப்டன் விஜயகாந்தருடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் இறந்து விட்டார். அந்த தாயார் இறப்புக்கு பலரும் வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருந்தார்கள். இதில் கேப்டனை அறிமுகப்படுத்திய எஸ்ஏசியையும் வந்திருந்தார், வந்து அஞ்சலி செலுத்த வந்தார். அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு, நான் இப்போது எங்கள் குடும்பமே இப்போ பெரிய வருத்தத்தில் இருக்கிறது, இப்போது எதையும் நான் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லி நைஸாக நழுவிவிட்டார். ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகரின் மனன் தன்னுடைய மகனுக்கு நாம் வழிகாட்ட முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருக்கிறது. இதை விஜய் புரிந்து கொண்டாரா இல்லையா என்பது தெரியவில்லை. இதே சூழலில் எஸ்.ஏ. சந்திரசேகர் இருந்திருப்பாரே ஆனால் என்னை கைது செய்யுங்கள் என்று இப்போது ஜெயிலில் இருந்திருப்பார். புஷி ஆனந்த் என்ற ஒரு தருளை நம்பியதன் காரணமாக இப்போது விஜய் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இப்போது பழைய விஜயுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே, நீங்கள் அப்பா எஸ்ஏசியை மறுபடியும் அழையுங்க, புஷி ஆனந்தை நீக்கிவிட்டு எஸ்ஏசியை உங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளராக அறிவியுங்கள், அவர் நல்லபடியிலே உங்களுக்கு வழி நடத்துவார். ஏன்னா அவர் அரசியல் வசனங்களை எழுதி பல படங்களில் முன்னணியில் இருந்தவர். கலைஞருடைய வசனத்துக்கு இயக்கம் செய்தவர் எஸ்ஏசி. அதனால் அவருக்கு அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அரசியல்னால் என்ன என்று தெரியும். ஏற்கனவே விஜய் நற்பணி மன்ற இயக்கத்தை அவர்தான் வழி நடத்தியவர். புஷி ஆனந்துடைய சதி திட்டம் காரணமாக புஷி ஆனந்த் எஸ்ஏசிக்கு மேலே வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார். இதுதான் விஷயம். ஏன்னா புஷி ஆனந்த் விஜயை ஒரு மெஸ்மரைஸ் செய்து விட்டார், தவறான வழி நடத்தி விட்டார் என்றுதான் இப்போது கருத வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எல்லோரும் அவரை எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார்கள். எம்ஜிஆருடைய அரசியல் பயணம் வேறு, அது யாராலும் தொட முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி கமலஹாசன் தலைவராக இருக்கிற மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடப்பதாக இருந்தது. ஒரு நபர் கூட ஆழ்வார்பேட்டை பங்களாவுக்கு வரவே இல்லை. ஆண்டவர் தனியாக இருந்தார். தெரியுதா? உலகநாயகன் கமலஹாசன் கட்சிக்கே இந்த நிதி, இந்த நிலைமை. உலகநாயகன் கமலஹாசனை விடவா ஓவர்டேக் செய்து விட்டார் விஜய் என்று யோசிக்க தோன்றுகிறது. எனவே அவர் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல், ஆலோசனை இல்லாமல் அவசர கதியாக வந்ததன் காரணமாக உலகநாயகன் கமலஹாசனை தோல்வியை சந்தித்து விட்டார். அவருடைய கூட்டத்துக்கு யாரும் வரவில்லை, ரத்தாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு இன்னமும் சோடை போகவில்லை, ரசிகர்கள் அப்படியே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களை வழிநடத்த ஒரு சீனியர் மூத்தவர் தேவை. அது இப்போதைக்கு எஸ்ஏசியை விட்டால் ஆள் இல்லை. எஸ்ஏசி வருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அதற்கு விஜய் அழைப்பு விடுக்க வேண்டும் அல்லவா? அழைப்பு விடுத்தால் உடனே ஓடோடி வருவார். அழைப்பு விடுக்காமல் எப்படி வருவார்? ஏனென்றால் எனக்கு நடந்தது முழுவதும் தெரியும். விஜயுடைய 2ஆம் கட்ட ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்தவர்கள் விஜயுடைய பங்களாவிலே இருந்தார்கள். 4-5 பேர் இருந்தாங்க. அவர்களை வழிநடத்தி சென்றவர் எஸ்ஏசி. திடீரென்று புஷி ஆனந்த் வந்து குழப்பம் செய்ததன் காரணமாக அந்த 4 பேரும் வெளியேற்றப்பட்டார்கள். எஸ்ஏசியும் வெளியேற்றப்பட்டார். இது என்ன, பழைய குப்பையை கலர்றது சரியாக இருக்காது. ஆனாலும் இப்போதைக்கு அவருக்கு துணை தேவை. மனைவி உடனடியாக லண்டனிலிருந்து வர முடியாது. இப்போதைக்கு பெற்ற கடனுக்கு எஸ்ஏசி வருவதற்கு தயாராக இருக்கிறார். எனவே எஸ்ஏசியை கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை விஜய் மேற்கொள்வது நல்லது. எப்போவுமே எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னவர்கள் எல்லோரும் மண்ணை கழுவிவிட்டார்கள்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே கட்சி தொடங்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதம் எல்லோரும் உலகி இருந்தார்கள். அவர்கள் ஆலோசனைப்படி தான் அவர்கள் தினமும் பத்திரிகையாளரை சந்தித்தார். இப்போது மீடியா மற்றும் பத்திரிகையாளர்கள் தயவு கூட ஆதரவு கூட விஜய்க்கு இல்லை. ஏனென்றால் பத்திரிகையாளரை கண்டாலும் சரி, மீடியாக்காரங்களை சென்றாலும் சரி, விஜய் நடுந்து பயங்கி ஓடுகிறார். ஏன் விஜய் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேனுங்கிறார்? அவருக்கு அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. பத்திரிகையாளங்க ஏதாவது கேட்டு மாட்டி விட்டுருவாங்களான்னு பயப்படுறார். அப்படி பயந்தாங்கொள்ளி எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்பது தான் நம்முடைய கேள்வி. இப்போது ஒரு பக்கம் பிஜேபி அவரை வழிநடத்துகிறது என்கிறார்கள். ஆனால் விஜய் சொல்கிறாரு, விஜய் தரப்பில் சொல்கிறாங்க, இல்லை பிஜேபியுடன் எங்களுக்கு தொடரவே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போது எடப்பாடி கலந்து கொள்கிற அதிமுக பிரச்சார கூட்டங்களிலே தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் தொண்டர்கள் போகிறார்கள், அங்கே கொடியை காட்டுகிறார்கள். எடப்பாடியும் இப்போது வரிந்து கட்டி கொண்டு விஜயை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார். எனவே அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேருவார்களா என்ற சூழ்நிலையும் நிலவுகிறது. ஆனால் அதே சமயத்திலே விஜயை கைது செய்ய அல்லது விஜயை தொட பயப்படுகிறது அரசு. உயர்நீதிமன்றம் எவ்வளவோ சொல்லியும் புஷி ஆனந்தை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை. அதேபோல் விஜய் மீது எந்தவித வழக்கும் போடப்படவில்லை. இதுவரை விஜயுடைய பிரச்சார வாகனம் பையனூர் பங்களாவில் தான் நின்றுட்டுருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக இப்போது விஜயை கைது செய்தால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் விஜயுடைய ஓட்டுகள் எல்லாம் திமுக எதிராக திரும்பிவிடும். விஜயுடைய ஓட்டுகள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக திரும்பினால் சட்டமன்ற தேர்தலில் திமுக படு பயங்கர தோல்வியை சந்திக்கும் என்று பயப்படுகிறார். அது உள்ளபடியே தெரியுது. ஏன்னா இப்போது எவ்வளவோ திமுகவை சீண்டுகிறார். குடும்ப அரசியல் என்கிறார், வாரிசு அரசியல் என்கிறார், 10 ரூபாய்க்கு 10 ரூபான்னு பாட்டு போடுறார். ஆனாலும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே திமுகவை வைத்திருக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் விஜயை பற்றி எந்த வார்த்தையும் பேசாதீர்கள் என்று தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கைது நடவடிக்கை ஒன்று விசாரணை கமிஷன் சொல்ல வேண்டும் அல்லது நீதிமன்றம் நேரடியாக சொல்ல வேண்டும். அப்போதுன்னா நமக்கு மேலே பழி வராது, நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை, நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துக்கிறது என்று சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அதுலேயும் தப்பு இல்லை. ஏன்னா இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே இதே போல் ஒரு பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்ற சூழ்நிலையிலே ராஜீவ்காந்தி தற்கொலைக்கு திமுக தான் காரணம் என்று அந்த முறை திமுக ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு இயலாமல் போய்விட்டது. எனக்கு தெரிஞ்சு நான் அப்போ அருப்புக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கேன். அப்போது தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே ராஜீவ்காந்தி கொல்லப்படுகிறார். இதன் காரணமாக தேர்தல் நிறுத்தப்படுகிறது. 3 நாள் கழித்து நடக்கிறது. அதற்கு முன்னால் நடந்த தேர்தலெல்லாம் திமுக வெற்றி வாகை சுடுகிறது. ராஜீவ்காந்தி இறந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் திமுக படுதோல்வியை தழுவுகிறது. அதன் காரணமாக ஆட்சி கட்டிலை தவற விட்டுவிட்டு திமுக. எனவே அனுபவப்பட்டிருக்கிற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொஞ்சம் அச்சப்படுகிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் விஜய் தன்னுடைய தந்தையை தன்னுடைய வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் ஏற்றுக்கொள்வது அவருடைய அரசியல் பாணியை புதுப்பிக்கும் என்று நம்புகிறோம்.